நீங்கள் இலங்கையில் இருக்கிற ஏதாவது ஒரு வங்கியில் வங்கி கணக்கு வச்சுருக்கிறீங்களா? வங்கி கணக்கு வச்சிருந்தால் அப்படியே இதில் ஆன்லைன் அக்கௌண்ட்டை பாவிக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்காகத்தான். என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கையில் பல வங்கிகளில் இந்த ஆன்லைன் மூலமாக லாக்இன் பண்ணி லாக் அவுட் பண்ணுறவர்களின் அக்கௌண்ட்டுகளை திருடுற சந்தர்ப்பங்கள் அதிகரிச்சிருக்குது. நிறைய பேரோட கணக்கில் இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பில் எல்லா வங்கிகளுமே நிறைய எச்சரிக்கைகளையும் விட்டுருக்கு. ஆனால் இது மக்களிடம் சரியாக போய் சேரவில்லை. நிறைய பேர் இந்த வங்கி பணத்தை ஏமாறுறதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. நீங்களும் அடிக்கடி இந்த ஆன்லைன் அக்கௌண்ட் பாவிப்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல் இப்போ யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகளின் அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். இலங்கையில் கமர்ஷியல் பேங்க், HNB, இலங்கை வங்கி, மக்கள் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி அப்படின்னு சொல்லி நிறைய வங்கிகள் காணப்படுகின்றன. இதில் மிக முக்கியமாக நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் கொமர்ஷியல் பேங்க், HNB, BOC போன்றன இந்த ஆன்லைன் சேவைகளை அதிகமாக வழங்குகின்ற வங்கிகளாக காணப்படுது. இந்த வங்கிகள் நிறைய ஆப்களை மக்களின் இலகுவான பணப்பரிமாற்ற நடவடிக்கைகளுக்காக அறிமுகப்படுத்தி இருக்குது. இந்த ஆப் தான் இந்த கொள்ளைகளில் ஈடுபடுபவர்களின் ஒரு வழிமுறையாகவும் காணப்படுது. எங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வங்கி கணக்கில் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்தால் அது பணத்தை போடுறதாக இருந்தாலும் வித்ட்ரா பண்ணுறதாக இருந்தாலும் நிச்சயமாக எங்களுக்கு ஒரு SMS ஒன்று வரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆன்லைன் அக்கௌண்ட்டில் லாக்இன் ஆகி லாக் அவுட் ஆகினோம் என்று சொல்லி சொன்னால் மெயிலும் ஒன்று வரும். இது வளமையான செயற்பாடு. ஆனால் இப்போ போலியாக எங்களுடைய நம்பருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அதில் ஒரு ULRம் காணப்படும். இதுதான் உங்களை ஏமாற்றுகின்ற ஒரு வழி. உங்களோட அக்கௌண்ட்டில் பணம் வந்திருக்குதுன்னு சொல்லியோ இல்லாட்டி உங்களோட வங்கியில் பணம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியோ ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதுக்கு கீழே ஒரு ULR லிங்கும் காணப்படும். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போவீங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய வங்கியின் வெப்சைட் காட்சி அளிக்கும். ஆனால் இது உங்களுடைய வங்கியின் வெப்சைட்டா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது போலியாக தயாரிக்கப்பட்ட ஒரு டொமைனாக இருக்கும். இதிலையும் உங்களுடைய வங்கியில் கேட்கிறது போலவே யூசர் நேம், பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ நீங்கள் இதில் உங்களுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்ட்டையும் பயன்படுத்தி லாக்இன் ஆகினால் உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் பண்ணப்பட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் இலகுவாக களவாடப்பட்டுரும். சரி, நாங்கள் இது எப்படி இலகுவாக அடையாளம் காண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற ஒரு மெசேஜ் அல்லாட்டி உங்களுடைய இமெயிலுக்கு வருகின்ற ஒரு மெசேஜ் உங்களுடைய வங்கியினுடைய பெயரை போன்றே போலியாக தயாரிக்கப்பட்டதாக காணப்படும். இப்போ பேங்க் ஆஃப் சிலோன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் காணப்படும். கமர்ஷியல் பேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னால் உதாரணத்துக்கு COMM அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். இதில் 2 Mக்கு பதிலாக 3 M காணப்படும். ஆனால் அதை நாங்கள் உடனே அவதானிக்க மாட்டோம். இதுதான் இதில் உள்ள பெரிய பிரச்சனையே. எங்களுக்கு அந்த கமர்ஷியல் பேங்கின் சிம்போலை போலவே போலியாக தயாரிக்கப்பட்ட இந்த சிம்போலும் காட்சி அளிக்கும். அதனால எங்களுக்கு அது உண்மையான வங்கியின் சிம்போலா அல்லாட்டி போலியாக தயாரிக்கப்பட்ட வங்கியின் சிம்போலா அப்படின்னு சொல்லி அவதானிக்கிறதுல ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். எனவே தான் நாங்கள் இதை சரியாக உற்று நோக்க வேணும். இதில் உங்களுடைய வங்கியா என்பதை நீங்கள் சரியான வகையில் செலக்ட் பண்ண வேணும். இப்போ இதில் உள்ள பிரச்சனையே இந்த ULR மூலம் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ளே நுழைகிறது தான். அப்படி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தால் கூட நீங்கள் அந்த ULRஐ பயன்படுத்தி லாக்இன் ஆகாமல் நீங்கள் ஒரு சர்ச் என்ஜினை பயன்படுத்தி, அதாவது கூகுள் குரோமாக இருக்கட்டும் அல்லாட்டி அந்த பேங்கினுடைய குறிப்பிட்ட ஆப்பாக இருக்கட்டும், அதை பயன்படுத்தி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்டை என்டர் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் உண்மையாகவே பணம் வந்திருக்குதா இல்லாட்டி பணம் எடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ULRஐ பயன்படுத்தி நீங்கள் லாக்இன் ஆகுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணம் திருடப்படுவதற்கான வாய்ப்பு 100க்கு 100% காணப்படுது. எனவே தான் இது தொடர்பில் நீங்கள் விழிப்புணர்வுடையவர்களாக இருக்க வேணும். நிறைய பேர்
இந்த என்னென்று பார்க்காமலே அந்த லிங்கை கிளிக் பண்ணி உடனடியாகவே அதில் யூசர் நேம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி உள்ளுக்கு போகிறத வந்து அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால தான் நிறைய பேர் இந்த ஆன்லைன் மூலமான மோசடிகளில் வந்து ஏமாறுறதும் அதிகமாக காணப்படுது. எனவே தான் உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற மெசேஜாக இருக்கட்டும், அல்லாட்டி உங்களுடைய இமெயிலுக்கு வருகின்ற மெசேஜாக இருக்கட்டும், அது உண்மையானதா, அதாவது அந்த வங்கியினுடையதா இல்லாட்டி போலியாக தயாரிக்கப்பட்டதா என்பதில் வந்து நீங்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும். இப்படி அந்த உண்மையான வங்கியில் இருந்து வருகின்ற மெசேஜ் அல்லது இமெயில், போலியாக தயாரிக்கப்பட்ட மெசேஜ் அல்லது இமெயிலை நீங்கள் பிரித்து அறியாத பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய பணம் வந்து இழக்கப்படுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த ஏடிஎம் கார்டு அல்லாட்டி கிரெடிட் கார்டு தொடர்பான பிரச்சனைகள். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டுன்ற 2 வகையான கார்டுகள் வந்து பாவனையில் இருக்குது. இதில் இந்த கார்டில் முன்னுக்கு ஒரு 16 இலக்கம் வந்து காணப்படும். அதே மாதிரி அந்த 16 இலக்கத்துக்கு கீழே ஒரு மாதமும் ஆண்டும் வந்து இருக்கும். இந்த கார்டையை நீங்கள் பின்னுக்கு திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கார்டின் பின்பக்கத்தில் வந்து CVC அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர், அதாவது 3 இலக்க நம்பர் வந்து காணப்படும். இந்த 3 விடயங்களையும் தெரிந்த ஒரு நபர் உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை நிச்சயமாக களவாட முடியும். அது ஒரு பர்ச்சேசிங் ஆக இருக்கட்டும், இல்லாட்டி இதர வேறு விடயங்களாக இருக்கட்டும், அதில் வந்து உங்களுடைய பணத்தை களவாடுவதற்கு வந்து நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. சில வங்கிகள் மட்டும் இப்படி என்டர் பண்ணி கொண்டு போகல OTP கேட்கும். உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற OTPயையும் களவெடுக்க தெரிந்த ஒரு நபர் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை வந்து உங்களுக்கு தெரியாமலேயே களவெடுப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. எனவே தான் இந்த வங்கி அட்டைகள் தொடர்பிலையும் வந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தொலைபேசிக்கு வருகின்ற ஒவ்வொரு மெசேஜையும் வந்து நீங்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும். உங்களுடைய வங்கி கணக்கில் பணம் எடுக்கப்பட்டாலோ அல்லாட்டி வைப்பிலிடப்பட்டாலோ நீங்கள் அது தொடர்பிலையும் வந்து சரியான அவதானத்தை செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயமாக உங்களுடைய வங்கி கணக்கில் உள்ள பணத்தை வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது. எனவே தான் இன்றைய காலத்தில் வந்து இந்த நவீன இந்த ஆப்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த வங்கியினுடைய வெப்சைட்டில் போய் லொக்கின் பண்ணி உங்களுடைய டிரான்சாக்ஷனில் ஈடுபடுறதாக இருக்கட்டும் அவசியமான ஒன்று, தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த ஆப்கள் இல்லாட்டி வெப்சைட்டுகள் ஊடாக நீங்கள் பண பரிமாற்றத்தை செய்கிறத வச்சு கொண்டு தான் போலியாக தயாரிக்கப்பட்ட இந்த வெப்சைட்டுகள் ஊடாக உங்களுடைய பணத்தையும் வந்து களவாடுகின்றார்கள். ஒரு பக்கத்தில் தொழில்நுட்பம் நன்மையை தந்தாலும் இன்னொரு பக்கத்தால் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்களையும் ஏமாற்றுகின்றார்கள். எனவே தான் இந்த வங்கியில் உங்களிடம் இருக்கிற பணத்தை நீங்கள் ஏமாறாத வகையில் வந்து சரியாக இந்த விடயங்களை வந்து அறிந்து வைத்திருப்பது வந்து மிக முக்கியமான விடயம். மீண்டும் புதியதொரு விடயம் சம்பந்தமான காணொளியில் சந்திப்போம். நன்றி.